தக்காளி பச்சடி தான் ரொம்பவும் டேஸ்டியாக ஹெம்மியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை அப்படியே சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இப்போ ஆட் பண்ண தேவையில்லை, தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்குங்க. 2 days ஆனாலும் சூப்பராக இருக்கும், வேஸ்ட் ஆகாது. எல்லாத்தோடையும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட. தக்காளி லவர்ஸ்லாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்குமோ அவங்களாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நல்லா தக்காளி குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த மிளகாய் தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes குக் பண்ணிக்கலாம். நல்லா அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி குழஞ்சி வந்துடுச்சு. இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியேவும் யூஸ் பண்ணலாம், திக்காக இருக்கும். நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் ரைஸோட சர்வ் பண்ணுன்றதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படியேவும் சாப்பிட டேஸ்டியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா மூடி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா டேஸ்டியான தக்காளி பச்சடி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ரெசிபி போஸ்ட் பண்ணலான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.